மிக தற்செயலாக நான் கண்டறிந்த இந்த பாறை அதி அபூர்வமானது. இதில் இயங்கும் அதிபயங்கர ஈர்ப்பு விசை இதன் நேர்கோட்டில் அகப்படும் எந்த பொருளையும் காலப்பயணம் செய்ய வைக்கிறது என்று நான் சொல்வதை யார் நம்புவார்? ஒருவேளை என்னை போல் ஒரு அறிவியல் பித்தனிடம் இந்த டைரி அகப்பட்டால் அவன் இந்த பாறையை தேடி வரக்கூடும். மாமோ, என்ன பண்ணிக்கிறீங்க? நீ அக்கா என் கோயிலுக்கு போகணும் கத்தி நிற்குது. கல்யாண நாள் அதுமா பாறை வந்து பராக் பார்த்து நிற்கிற. ஏய், இந்த பாறை தானே அது? எந்த பாறை? ஏய் ஏய், இந்த டைரி அவருக்கா? ஐயா, இந்த வீணா போன டைரியை விட மாட்டியா நீ? இது வந்ததுலேருந்து காட்டுக்கு மேட்டுக்கு இதையே தூக்கின்னு அழிஞ்சிக்கின்னு வீட்டுக்கும் வராமல் பேஜார் பண்ணுங்கிற நீ. இந்த டைரி சயின்டிஸ்ட் சூரிய செல்வனோட டைரி. அவர் இந்த பாறையில் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் மேசிவ் கிராவிட்டி அப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாரு. அந்த கிராவிட்டி இந்த பாறையோட ஸ்ட்ரைட் லைனில் மாற்ற எந்த பொருளையும் டைம் ட்ராவல் பண்ண வைக்குது. மாமோ, சயின்ஸ் இன்னைக்கு தான் டைம் ட்ராவல் நடக்க போகிற நாள். ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பலாம். அக்கா அங்கே கத்து நிற்குது. வாமா போகலாம். உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செஞ்சு வாமா கிளம்பலாம். நீ போடா. அக்கா என் கோயிலுக்கு போய் கத்து நிற்குது மாமா. கிளம்பலாம். செஞ்சு தேவையில்லாதான் பண்ணுகிற நீ. லூஸ் ஆயிட்டே நீ. டைம் ஆகும் சொல்லி மாமோ, தேவையில்லாம் பண்ணுகிற நீ. சொன்னா கேளு. கைய விடு. லூஸ் தரமா பண்ண. மாமா, என்ன நான் சொன்னல, இது ஃபியூச்சரில் தான் இருக்கு. நம்ம நோட்டு ஃபியூச்சருக்கு போயிட்டு இருக்குதான் நினைக்கிறேன். நோட்டுடைய எவால்யூஷன் தான் இது. ஒருவேளை நீ இழுக்காம விட்டு நான் பாருங்க நேரம் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ ஃபியூச்சருக்கு போயிட்டு இருப்ப, உன் பேரை இங்கே வந்துருப்பான். அகல்யா, சாமி கேட்குற பழத்தை கீழே போட்டு போகிற. உருப்படியாக பண்ணுறது கிடையாது. மச்சான், உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. என்ன நீயாவது இல்லை இந்த பிள்ளையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அதுதான் கொஞ்சம் மனசுக்கு ஒப்புக்க மாட்டேங்குது. இப்படி 2 பேரும் யாருமே இல்லாத அனாத மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கா நாங்களாம் இருக்கோம் சொல்லுங்கள். ஏன் கார்த்தி? அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ புரிஞ்சுக்கணும்னு சொன்ன மச்சான். அகல்யா தான் பயந்துருச்சு பாவம். அகல்யா, நான் என்ன உன்ட்ட அண்ணன் மாதிரியா பழகிட்டு இருக்கேன்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகிட்டு இருக்கேன். நீயாவது சொல்லியிருக்கலாமேத்தா. அப்பாவை நினச்சி தான் ரொம்ப பயம். அப்பானா ஊருக்கே பயந்தான் மாப்பிள்ள, இல்லைன்னு சொல்லலை. அவருக்குன்னு ஒரு மறுவாதை கெத்தெல்லாம் இருக்குது. ஏன்ட்ட சொல்கிறதுக்கு என்னடா? 20 வருஷமாக நீங்கள் தான் ஃப்ரெண்டுன்னு கூட சுற்றிட்டு திரிகிற. உனக்கு கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணலை பற்றியா? நான் சொன்னல, புரிஞ்சுக்கலான்னு. சாரி மச்சான், நீ எதுவும் மனசுக்குள்ள. சரி, இந்த காட்டு சாமியை கும்பிட்டுக்க. ரொம்ப சக்தியான சாமிடா. சாமியை கும்பிட்டு போயிட்டு அப்பாவை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. என்ன சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மச்சான். என்னத்தா சந்தோஷமா? சிரித்தா, காலிலேருந்து புள்ள மற்ற சிரிப்பே பார்க்க முடியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிப்போம். கும்பிட்றா, கும்பிடுதா. யாரா உனக்கு மச்சான்? நாயா பழகன வீட்டுக்கு ரெண்டே பழகன வீட்டுக்கு ரெண்டே பண்றேனா? ஒண்ணும் பண்ணாத விட்டுறேன்றா. காலமுறி தூக்கி போடுறா அவளை. முண்டை வழி போட்டு உன சமாதி காட்டுறேன். வாடா வா. எங்கேயாவது போய் வாழ்ந்து. நல்லா பாரு, நம்ம கார்த்தி மாதிரியே இல்ல. கார்த்தியா? செல்வம், அகல்யா,
அவகிட்ட போவாதடா. அவகிட்ட போவாதன்னு சொல்றேன். டேய் ஹலோ தேவா. மாப்ள சொல்றா. எங்கடா இருக்க? ஏய் என்னாச்சுடா? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. ஏய் எங்கடா இருக்கற? சீக்கிரமா ஏறு கோயிலுக்கு வாடா. ஏறு கோயிலுக்கு. கார்த்தி மாதிரி யாரோ. மாப்ள
மாப்ள டேய் என்னாச்சுடா? டேய் கேக்குதாடா செல்வா? டேய் யாரு? டேய் யாரா அது? டேய் யாரு கேக்குறல? டேய் செல்வத்தாண்ட போனை கொடு. செல்வம் எங்கடா? செல்வா மாப்ள கேக்குதாடா? மாப்பிள்ள வீடியோ கால் பண்றா. செல்வா வீடியோ கால் பண்றா. யாரா அது? டேய் யாரா? டேய் யாருன்னு கேக்குறேன்ல. போடா அவன்கிட்ட குடுறா. டேய் செல்வா மாப்ள யாரா அவன்? மாப்ள செல்வா பொய்யால போன குடுறா. டேய் யாரா நீ? டேய் அடிங் கேக்குதுடா? வந்தனா உன்னை செதில்ல விட்டுடா. டேய் யாருக்கு நின்னு பேசுறது தா? பொய்யால டேய் இந்த எனக்கு தேவைடா. டேய் உன்னை தாவச்சிரடா டேய். வந்தடா உன்னை அவள்தான் உன்னை. பொய்யால டேய் வேணாம்டா. டேய் வெச்சிடாத டேய் அகல்யா யாரியா அவன்? செல்வங்கடி. டேய் 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 வண்டியறா. டேய் அடி. யாரா நீ? நெக்கலா பண்ணுங்கற? இப்ப பண்றா. இப்ப பண்ணு. முஞ்சப்ப நெக்கல் பண்றா. இந்திராநகர் தாவா கிட்ட அதிபா பேசுறியா? நான் திமிருதா பேசுறேன் நீ. வாடா. கார்த்தி உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்லைம்மா. டே செல்வம், எதுக்குடா உனக்கு இவ்வளோ வெறி? நீ நானும் 20 வருஷம் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டுனா ஒன்றாயிடுவோமா? எங்கள் 2000 வருஷ பெருமையை கெடுத்துட்டு என்னடா ஃப்ரெண்டு மயிருன்னு? கார்த்தி போயிடலாம் கார்த்தி. என்னடா 2000 வருஷம்? 2 லட்சம் வருஷம் முப்பாட்டன் ஒன்றுக்குள்ள ஒன்று தெரியுமா உனக்கு? நம்ம இப்பட வேற ஆனோம். கதை சொல்லிட்டு இருக்கியா? போயிடலாம் கார்த்தி. மேலத்துறை பயலுக உங்களை ஊர் தாண்டத்துக்குள்ள வெட்டி பொலி போட்டுருவாங்க. போயிடலாம் கார்த்தி வாங்க. தப்பிச்சு போயிடலாம் மட்டும் நினைக்காதீங்க. கார்த்தி உன் குடும்பத்தையே கருவறுத்துருவான்டா. ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விட மாட்டேன். டே செல்வம், சொன்னா புரிஞ்சுக்கடா. சத்தியமா நீ நானும் வேற கிடையாதுடா.
இன்னும் அவன்கிட்ட என்ன பேசிட்டு வாங்க போலாம். அவனுக்கு எதுவும் புரிய போறது இல்ல கார்த்தி. போலான்னு சொல்றல, கிளம்பலாம் கார்த்தி. சொல்லிட்டே இருக்கல, அவனுக்கு மண்டையில வெறி ஏறி போயிருக்கு. வாங்க நம்ம போயிடலாம். ஐ திங்க் ஏதோ ஒரு மேசிவ் கிராவிட்டி என்னை பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் கொண்டு போயிட்டு இருக்கு. ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் டைம் ட்ராவல். எனக்கு என்னன்னா கூட பரவாயில்ல, செல்வம் என் அகல்யாவையும் கொண்டுருவான், என் குடும்பத்தையும் அழிச்சிருவான். என் அகல்யாவுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். அப்பன்னா செல்வன் ஒருத்தன் வரலாற்றில் உருவாகவே கூடாது. அதுக்கு ஒரே வழி, செல்வத்தோட வம்சாவளியே இருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிட கல்யா. உருவாக போற புது டைம் லைன்ல நீ இருக்க மாட்ட, நம்ம காதல் இருக்காது. என்னை மன்னிச்சிட. மச்சான், உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? சே, எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. ஆனதாகி போச்சு, இதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே சாமியை கும்பிட்டுட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். சந்தோஷம் மச்சான்.
கொல்லாம மாட்டேன்டா. விடுடா. என்னடா பண்ற? எப்படி? ஏய் விமல். ஏய் விமல் விடுடா. ஏய் விடுடா. ஏய் விமல் விடுடா. என்னடி? விடுடா. நான் அவ்வளவுதான். யாருக்கிட்ட சாவடிக்காம மாட்டேன்டா. நாய. ஏய் விடுடா அவனை. விடுடா. என்னடி பண்ற? விடுறா. சொன்னா கத்திக்கிற போடு. எனக்கு தெரியும்டா நீ இதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன்னு. நீ வேணாடி. ஏய் நம்ம சொந்தக்காரங்களை பத்தி தெரியும். சொன்னா கேளு. அவன் வேற நம்ம வேற. அவன் வேறலாம் இல்லடா. அவனையே கொன்னுட்டு இதே மாதிரி சாமி ஆக்கலாம்னு பாக்குறியா? நாங்க வாழ தான் போறோம். ஏய் உங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான். கார்த்திக் வாங்க நம்ம போலாம். இதெல்லாம் முன்னாடி நடந்த மாதிரி. அதெல்லாம் எதுவும் இல்ல கார்த்திக் வாங்க நம்ம போகலாம். தப்பு பண்றடி. இதெல்லாம் முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக் வாங்க போகலாம். அனன்யா போவாத. அனன்யா என்னங்க? ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. காஃபி போட்டாச்சு வந்து எடுத்துட்டு போங்க. ஹேய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயில் அடிச்சிட்டு இருக்கேம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டுலாம் வர முடியாது. அத போட்டு வச்சிருக்கல வந்து எடுத்துக்கோங்க. ச்சே எல்லா சமயம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹேய் முக்கியமான வேலை இருக்கும் தானே கேட்குறேன். உங்களுக்கு மட்டும் தான் வேலை இருக்கா கார்த்திக்? எனக்கும் தான் வேலை இருக்கு. இருந்தாலும் காஃபி போட்டுருக்கல குடிங்க. ஏய் எல்லா சமயம் புரட்சி பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் புரட்சி பேசல கார்த்திக், பிராக்டிகலா தான் பேசுறேன். இது ஒரு ரிமோட். ஹேய் இங்க இருந்த லேப்டாப் எங்க? எனக்கு என்ன தெரியும், தேடுங்க நீங்களே. ஹேய் இங்க தான்மா வச்சேன். நீ ஏதாவது எடுத்தியா? நான் எதுவும் எடுக்கல. என்னம்மா சொல்ற? இந்த வீட்டில் மட்டும் வச்ச இடத்துல இருக்காது. ஹே அங்கேயும் இல்லைப்பா. ஒரு நிமிஷம் எந்திரி. நீ தான் எது இருக்குன்னு பார்க்காம உட்காருவிய. எங்கம்மா போச்சு? ஓ மை குட்னஸ். பதட்டப்படாம பொறுமையா தேடுங்க. முக்கியமான வேலை நடக்கும் போது தான் இப்படிலாம் ஆகும். சே முதல்ல இங்கே வச்சேன், வேற எங்க மாத்தினேன்? ஆமா இது யாருது? தெரியல பாருங்க. ஃபியூச்சர்ல இருந்து வந்துருக்கா. இதை தான் ஃபியூச்சர்ல எழுதுறத யூஸ் பண்றாங்க போல இருக்குடா. இங்க பாரு நான் சொன்னேன்ல. டைம் டிராவலிங் ராக்கா. ஹே அனனி எங்கே பாரு. ஹே இது ஏதோ சயின்டிஸ்டோட டைரிப்பா. கண்டிப்பா உங்க குடும்பத்துல எல்லாம் சயின்டிஸ்ட் இருக்க வாய்ப்பே இல்ல. ஆமா உங்க தாத்தா ஐன்ஸ்டைன். எப்படிப்பா ஒரு ராக் டைம் டிராவல் பண்ண வச்சிருக்க? ஹே அந்த ராக் இருந்த இடத்துல தான் நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கு.
Yeah.